இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 17ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 3ஆம் திருநாள். தை பிறந்தாச்சு, உங்களுக்கு வழி பிறக்கும். எப்படி வழி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் பூராட நட்சத்திரம், தனுர் ராசி, சதுர்தசி திதி. சதுர்தசி திதி, அதுவும் தையில் அடுத்த நாள், நாளைய தினம் அமாவாசை. தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள். ஏன் விசேஷன்னு கேட்டால், அப்பாவுடைய மூதாதையர்கள் 7 தலைமுறைகளுக்கும் செய்திருக்கக்கூடிய எந்த விதமான பாவமாக இருந்தாலும் தை அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பித்ரு சார்த தர்ப்பணங்கள் ரொம்ப அத்தியாவசியம். முன்னோர்கள் வழிபாடுங்கிறது நம்முடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அதை பண்ணணும். 2வது, தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் நாளை தினம் இருக்க போகுது. அது இந்த மாதிரி நாட்களில் சதுர்தசி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களில் தெரியாமல் நெகட்டிவாக இருந்தா, அகால மரணங்கள் அடைஞ்சிருந்தா, அதாவது வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, சில பேர் பாய்சன் குடிச்சு இறந்துட்டாங்க, சில பேர் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க, சின்ன குழந்தையில பார்க்காம தவறி தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்க, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி விசித்திரமான இறப்புகள் இருக்குல்ல, அந்த இறப்புகள் தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எது இருந்தாலும் சரி, தெரிஞ்சே செய்திருக்கக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நபர்களுக்கு இன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள், பித்ரு சாந்திகள் சூப்பராக போய் சேரும். அதனால் நமக்கு என்ன நடக்கும்னா, அந்த ஆத்மாக்கள் மூலியமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தது, அந்த ஆத்மாக்கள் மறுபடியும் பிறவி குணமாக அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் மறுபடியும் அந்த மாதிரி கட்டத்தில் பிறக்காது, அந்த சார்ட்டில் அது வராது. அதெல்லாம் இந்த நாள் செய்யப்பெறக்கூடிய நாளைய தினம் அமாவாசையை நாம் பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பையனுக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்வி கடனை அடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பேங்க் ஆன், இது கண்டிப்பாக நடந்தே தீரும், கடன் அடையும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பாக்யஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கு, சனி பார்வையில் உட்காந்துருக்க போது நிறைய பேருக்கு, மெயினாக உங்கள் அப்பாவுக்கு தலைமுடி கொட்டுது, உங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை, அது நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு எதிர்பாராமல் கடன் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மன அமைதி பெரிய அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் லேண்டு வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற நாள் இருக்க போகிறது. பூவராகரை நாம் வழிபாடு செய்யலாம். ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன், மனசில் நிம்மதி கிடையாது, வீட்டில் காவேரி சாப்பிட்றதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் என்ன பண்ணால், பூவராகருக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அதாவது விரதம் இருந்து சுவாமியை வழிபாடு செய்யும்போது அடுத்த 48 நாளில் அந்த அதிகமான வட்டி கட்டுறீங்களா, அந்த வட்டி கட்டக்கூடிய நிலைமை கட் ஆகும். அதாவது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப அதிகப்படியான கடன் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒரு நிலத்தை விற்று ஒரு வீட்டை வாங்கக்கூடிய, அல்லது ஒரு நிலத்தை விற்று ஒரு பெரிய பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. லக்ஷ்மி பூராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். 7ஆம் இடத்துல சந்திரன் புதன், சனியின் பார்வை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? மிதுனத்தில் இருக்கிற பல பேருக்கு கல்யாணம் ஆகும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் சார், என் தம்பி கல்யாணம் ஆகுமான்னு தெரில, என் சின்ன பையன் வாங்கியிருக்கான், கடன் மேலே கடன் இருக்குது, அது எப்போ முடியும்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த நாள் அது முடியும். நிறைய பேருக்கு மன அமைதி, புது தொழில் அமைப்புகள், 2 பார்ட்னர் போட்டு சைன் பண்ணி ஒரு வேலையை ஆரம்பிங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு தேவையானது கடன், அந்த கடன் கிடைக்க பெறக்கூடிய நாள். 6ஆம் இடத்துல புதன் சனி பார்வையில் உட்கார்ந்துருக்கும் போது சந்திரன் அதை நெகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கடன் கிடைக்கும். படிப்புக்கான கடன், குழந்தை அடுத்த லெவலுக்கு போய் படிக்கணும், முன்னேற்ற பாதையை பார்க்கணும், வேற ஊருக்கு போய் படிக்கணும், பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் கடன் கிடைக்கும். நிறைய பேருக்கு லோன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு மேலே கொஞ்சம் எதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லி அதுக்கான வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது.
இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் வேண்டான் என்று சொன்னாலும் அது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருக்கிறது. காதல் கைகூடும். நிறைய பேர் ஃப்ரெண்டோட ஜாலியாக எங்கே ட்ரிப்பு போகிறது, வெளியூர் போகிறது, கோவில் குளங்களுக்கு சென்று வருது. குரு வீட்டில் சந்திரன் புதன் உட்காந்துன்னா அது அறிவு சார்ந்த ஒரு எண்ணமாக இருக்கும். அறிவை மேம்படுத்தக்கூடிய எண்ணமாக இருக்கும். அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். கோபமே வராது. நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். மனோதிடம் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். 10 பேரை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு தேவையில்லாத கடன் தொல்லைகள் அகலும். வண்டி வாகனங்களுக்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா அடுத்த ஒரு 48 நாள்ல வீடு வாங்கியே தீர்வீங்க. நிலம் வாங்கியே தீர்வீங்க. அடுக்கு மாடி, அதாவது கீழே ஃப்ரீயா விடும், மேலே அப்பார்ட்மெண்ட்ல குடிபெறக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் ஏன் இன்றைய நாளுடைய பலனில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தனித்த புதன் சந்திரனோட சேர்ந்து சனியுடைய பார்வையில் உட்காரும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை செய்தே தீர்வீர்கள். உங்கள் வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். மனசில் சந்தோஷங்கிறது ஒரு பொருளாதாரத்தின் மயமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் கிருஷ்ண ஜபம் பண்ணும். க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக காதல் கை கூடும். க்ளீம் கிருஷ்ணாய நம்ம. கிருஷ்ணன் தாங்க காதலுக்கான தெய்வமே. முழு சந்திரனுடைய அம்சம் அவர். நீங்கள் ஒரு விஷயத்த பேசணும்னா அவர் மாதிரி ஒரு அமேசிங் நெகோஷியேட்டரே கிடையாது. அதனால் க்ளீம் கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு காதல் கைகூடும், ருணம் தீரும், அமோகமாக இருப்பீங்க. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். நிறைய பேர் இன்விடேஷன் அடிப்பீங்க. சந்திரன் புதன் சனி பார்வையில் உட்காரும்போது சுபகாரியங்களுக்கான இன்விடேஷன், சுபகாரியங்களுக்கான இடம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது பெரிய ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசி முடிக்கிறது, நண்பர்களை நம்ம இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல ஒரு அதாவது பாசிட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, பேசக்கூடிய, வேலையை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்த மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடுகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது. மன சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கிறது. யாருக்கிட்ட கை மாத்தா வாங்கியிருக்கோம், மாத கடைசி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணத்தட்டுப்பாடுகள். பஸ்ஸுக்கு போனால் 100 ரூபா வேணும். ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் மினிமம் 200 ரூபா கூட இல்லாமல் ஒரு இடத்துக்கு எப்படி போக முடியும்? அது யாருக்கிட்டே வாங்கியிருப்போம். அந்த மாதிரி வாங்கியிருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம். சில பேர் கோவிலுக்கு போகணுன்னு கடனை வாங்கி கோவிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் அடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வராக பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயமே உங்களுக்கு தான். நீங்கள் தான் கடனை அடைப்பீங்க. நிறைய பேருக்கு தேவையான கடன் கண்டிப்பாக கிடைக்கும். புது வேலை, புது தொழில், புது உத்தியோகம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா இன்றைய நாள் கால் வரும், இன்டர்வியூ வட்டும். இன்டர்வியூவில் கிராண்ட் சக்ஸஸ், 100% ஜெயிப்பீங்க. சந்திரன் இருக்கும்போது சமயோஜித புத்தின்னு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் வில் ஜஸ்ட் ஃப்ளோ த்ரூ. அதாவது எப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த தண்ணி கொட்டுற மாதிரி, அந்த அருவி கொட்டுற மாதிரி வரும் அந்த ஸ்பான்டெனிட்டி. அது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சாக்ஷாத் ஏழுமலையான் வழிபாடு பெரிய மாற்றத்தை இன்றைய நாள் உருவாக்குவார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான கடன் அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வெளியூர் போய் செட்டில் ஆகுறது, வெளிநாடுக்கு போய் ஒரு லேண்டு வாங்குறது, வீடு வாங்குறதுன்னு இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கான விஷயங்கள் அதிகமாக நடக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். எந்த கவலையும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை.
நீங்கள் பிளான் பண்ணால் அது நடந்துடும், அவ்வளோதான். அதனால் பெரிய பாதிப்பு, இது சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. மன உறுதியோட, சந்தோஷமோட, நம்பிக்கையோட அமோகமான மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பெரிய பொறுப்பு ஒன்று கைக்கு வரப்போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கோ அன்றைய நாள் உங்கள் நண்பரை கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்த்தீங்க, நண்பரை விட்டு பேச வச்சிங்கன்னா உங்களுக்கு பொண்ணு ஓகே சொல்லிடும், அந்த பையன் ஓகே சொல்லிடுவான். மாமாவின் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு கடன் அடையும். உங்கள் மாமா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய நாள் தாராளமாக இருக்குது. சந்தோஷத்துக்கு குறைபாடே கிடையாது. ஸோ ஒரு சில பேர் உங்கள் சர்க்கிள், தெரிஞ்ச சர்க்கிள், நண்பர்கள் சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு வரணமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். மனசுக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். தொழில் கடன் அடையும், வியாபாரத்திற்கான கடன் அடையும். யாராவது லேண்ட் வாங்கணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், அதுக்காக கடன் வாங்கினேன், நான் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக நிறைய வெஹிக்கிள் வாங்கியிருக்கேன், அதுக்கான கடன் அடையணும்னா ரெண்டு நாள் கண்டிப்பாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணால் போதும் நடந்துடும். மெயினாக யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் காத்துன்ருக்குன்னு சொல்லலாம். கஷ்டமே இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா உங்ககிட்ட தான் கேட்கணும். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தாராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. உங்களால் 10 பேருக்கு நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது, தீயதான விஷயங்கள் நடக்காது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அறுபடை வீடு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னா 12 ராசிகளுக்கும் முக்கியமான விஷயம் இன்றைய நாள் எல்லாருக்குமே நடக்கும். அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்க போதுங்கிறது பரமாத்மன் கிருஷ்ணனுடைய அனுகிரகம், நாராயணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன்னு குண்மந்தோ. தாஸ்து. நன்றி, வணக்கம்.